ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல 2024ல ஒரு ஜெர்மன் கிரைம் காமெடி வெப் சீரிஸா வெளியாயிருக்க மர்டர் மைண்ட்ஃபுல்லி. மொத்தம் இந்த சீரிஸ்ல 8 எபிசோடு இருக்கு. மொத 3 எபிசோட இந்த வீடியோல பாத்துருவோம். அடுத்தடுத்த எபிசோட்ஸை உங்களை ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைக்காம அடுத்தடுத்த நாளே வரிசையா போட்டு முடிச்சு விட்டுறலாம். இந்த வெப் சீரிஸோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோவோட பேரு ஜான் டீமல். இவர் ஒரு லாயரா இருக்காரு. இவருக்கு ஒரு ஒய்ஃப், ஒரு பொன் குழந்தை இருக்கு. ஆனா இவர் லைஃப்ல சுத்தமா சந்தோஷமாவே இல்ல. எப்ப பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ல தான் சுத்திட்டு இருக்காரு. இதுக்கு என்ன காரணம்னா, இவர் வச்சிருக்க கிளைண்ட்ஸ் எல்லாம் அப்படி. இவர்கிட்ட இருக்க கிளைண்ட்ஸ் ஒருத்தன் கூட நல்லவனே கிடையாது. உலகத்துல என்னெல்லாம் தப்பு பண்ணலாமோ அது எல்லா தப்பையும் பண்ணிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு பெயில் எடுத்து கொடுப்பான்னு வந்து கேஷுவலா கேட்டுட்டு போவானுங்க. இதே மாதிரி டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு கிளைண்ட் இருக்கான். அவன் ஒரு கட்டத்துல ஒருத்தனை கொலை பண்ணிடுறான். ஆனா அந்த கொலை என்ன ஆயிடுது, சோசியல் மீடியா ஃபுல்லா வீடியோவா வைரல் ஆயிடுது. இப்ப இந்த டிராகன் தான் அந்த கொலையை பண்ணா அப்படின்ற எவிடன்ஸ் அந்த ஊர்ல இருக்க எல்லார்கிட்டையும் இருக்கு. இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு அவன் நேரம் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, இங்க பாரு, இது மாதிரி நான் ஒரு கொலையை பண்ணிட்டேன், இந்த கொலையில இருந்து நீ தான் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம ஹீரோ என்னதான் பண்ணுவாரு. இப்படி கேட்டது மட்டும் இல்லாம, சப்போஸ் நீ இந்த கேஸ்ல இருந்து என்ன வெளியில கொண்டு வரல, உன்னையும் கொண்டுடுவேன், உன் குடும்பத்தையும் கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டுறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்றாரு அப்படின்றதுதான் இந்த மொத்த வெப் சீரிஸோட கதையே. இந்த சீரிஸ்ல டார்க் காமெடி அப்படின்ற விஷயத்த நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க. செம்மையா இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாம். ஒவ்வொரு எபிசோட் முடியும் போதும் ஐயோ என்னடா இப்படி கொண்டு போய் முடிச்சிட்டீங்க, அடுத்து ஹீரோ என்னதான்டா பண்ண போறாரு அப்படின்ற ஒரு ஹை பாயிண்ட்ல தான் எல்லா எபிசோடையுமே முடிச்சிருப்பாங்க. அதனால இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட் ஓபன் பண்ணா நம்ம ஹீரோ எப்படியாப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. நம்ம ஜான் இருக்காருல்ல, அவரு எறும்புக்கு கூட துரோகமே நினைக்க மாட்டாரு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைப்பாரு. இப்ப கூட பாருங்க, வழியில ஒரு நத்தை இருக்கு, ஆனா அது மேல வண்டி ஏத்தாம ஓரமா ஓட்டிட்டு போறாரு. இப்ப அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, அந்த வண்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றதுதான் விஷயம். ஒரு மனுஷனோட கை காலு எல்லாத்தையும் தனித்தனியா வெட்டி வச்சிருக்காரு. இந்த மரம்லாம் இருப்பாங்கல்ல மிஷினு, அதுக்குள்ள போட்டு காரகரன்னு வெட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப அவருக்கே என்ன தோணுதுன்னா, நம்ம ஒரு எறும்புக்கு கூட துரோகமே செய்யாம இருந்தோம், ஆனா கடைசியில நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே இப்ப இதெல்லாம் எதனால இவர் பண்றாரு அப்படின்னு பிளாஷ்பேக்கு போறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவரோட கிளைண்ட்ஸ் எவனுமே நல்லவனே கிடையாது. இப்ப கூட இவரோட கிளைண்ட பெயில் எடுக்கிறதுக்காக தான் உட்கார்ந்துருக்காரு. அவன் என்ன பண்ணியிருக்கான், அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மோதிரம் வாங்குறதுக்கு நகை கடைக்கு போயிருக்கான். நகை கடைக்கு மோதிரம் வாங்க போனா என்ன எடுத்துட்டு போகணும், காசு எடுத்துட்டு போகணும். இவன் கன் எடுத்துட்டு போயிருக்கான். இப்ப இதுல இருந்து அவனை நம்ம ஹீரோ தான் பெயில்ல எடுக்கணும். இவர் என்ன பேசுறாருன்னா, இங்க பாருங்க, என் கிளைண்ட்டுக்கு அந்த மோதிரம் ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. அந்த மோதிரம் இருந்தா மட்டும்தான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை அவரால் தக்க வச்சுக்க முடியும். அதனால ஏதோ ஒரு அவசரத்துல கன் எடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா அந்த கன்னை வச்சு அவர் யாரையும் மிரட்டல, யாரையும் துன்புறுத்தல. இது முழுக்க முழுக்க அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக செஞ்ச செயல். இப்ப நீங்க இவருக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா பாவம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு பதிலா நீங்க இவருக்கு ஏதாவது ஃபைனை போட்டு விடுங்க, அவரும் கட்டிடுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு வழியா பெயிலையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ வெளியில வந்த உடனே அந்த அவன் இருக்கான்ல, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நம்ம ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இங்க பாருங்க, இவர் தான் என்னோட லாயர், நீங்க ஏதாவது தப்பு பண்ணா சொல்லுங்க, இவர் வந்து ஈஸியா பெயில் வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி இப்ப அவனை ஒருத்தர் கார்ல வந்து கூட்டிட்டு போறாரு. இவர் தான் அந்த டிராகனை பத்தியும் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, இவன் பண்ணாத தப்பே கிடையாது. அப்படி அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவனை ஈஸியா பெயில கொண்டு வர்றதுதான் என்னோட வேலை. என்னோட பிரச்சனையும் இதுதான். இவனாலேயே என் வாழ்க்கையில பாதி நிம்மதி போயிடுச்சு. அப்படி நம்ம ஹீரோ இப்போ வீட்டுக்கு வராரு. இவர் எப்போதுமே நைட்டு லேட்டா வராரு, காலையில சீக்கிரம் போயிடுறாரு. ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு கூட அவர் பொண்ணு எமிலிக்கு பர்த்டே, அந்த ஃபங்க்ஷனை கூட அவர் அட்டன் பண்ணல. இப்போ உள்ள வந்து பார்த்தா அவரோட ஒய்ஃப், அவங்க பேரு கேத்தரினா, அவங்க செம்ம கடுப்புல உட்காந்துருக்காங்க. பொண்ணோட பர்த்டே கூட உன்னால சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியல, அங்க பாரு அவ பர்த்டே எல்லாம் கொண்டாடிட்டு தூங்கிட்டா. உனக்கு வேணும்னா கேக் டேபிள்ல இருக்கு, எடுத்து தின்னுக்கோ. இங்க பாரு ஜான், நீ பண்ற எதுவுமே எனக்கு சரியாவே படல. நீ ஃபேமிலிக்குன்னு கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிற. இப்படியே போனா நானும் என் பொண்ணும் உன்னை விட்டுட்டு போக வேண்டியது வந்துடும். அதனால நான் என்ன சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு, நீ அவரை போய் பாரு. அவரை போய் பார்த்தன்னா உன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீ எந்த நேரமும் ஸ்ட்ரெஸ்லயே சுத்திட்டு இருக்க, அது உன் ஹெல்த்துக்கும் நல்லது இல்ல. நீ அவரை போய் கன்சல்ட் பண்ணனா ஸ்ட்ரெஸ் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு அவர் உனக்கு சொல்லி தருவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு இதுல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆமா, போனா மட்டும் என்ன சொல்லிட போறாங்க, எப்போதுமே மைண்டை பாசிட்டிவா வச்சுக்கோங்க அப்படின்னு தானே சொல்ல போறாங்க. அதுக்கு தேவையில்லாம ஃபீஸ் வேற வாங்குவான். இங்க பாரு, நான் ஒன்னும் நீ எனக்காக மாறுன்னு சொல்லல, தயவு செஞ்சு நம்ம பொண்ணுக்காவது மாறு, நாளைக்கு போய் அவரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் வழக்கம் போல இவரு தன்னோட ஆபீஸ்க்கு கிளம்பி போறாரு. அங்க ரிசப்ஷன்ல ஒரு லேடி இருப்பாங்க. அந்த லேடிக்கும் நம்ம ஹீரோக்கும் எப்போதுமே ஆகாது, ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு சண்டையை போட்டுட்டு தான் உள்ள போறாரு. இதனாலேயே அவரால் வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. அவருக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டே இருக்கு. சரி, நம்ம வைஃப் சொன்ன மாதிரி அவரை போய் மீட் பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு அவரை மீட் பண்றதுக்காக போறாரு. அவர் வீட்டு வாசல்ல போய் காலிங் பெல்ல அடிக்கிறாரு. ஆனா ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு யாருமே திறக்க மாட்டேங்கிறாங்க. அந்த 3
3-4 நிமிஷம் கூட இவர் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு. எதையாவது யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே வந்து இப்ப கதவை திறக்கிறாரு. வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயும் கூட்டிட்டு போறாரு. நம்ம ஹீரோ அவர்கிட்ட என்னோட ஒய்ஃப் தான் இங்க வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டா, அதுக்காக தான் வந்தேன். எனக்கு இதுலலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. டக்குன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். இல்ல உங்களை அவ்வளவு சீக்கிரம்லாம் அனுப்ப முடியாது. ஏன்னா நீங்க பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க வந்து காலிங் பெல் அமுக்குனீங்கல்ல, ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு நான் கதவை திறக்கவே இல்லை. அப்ப நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களை தான் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தேன். அந்த 3 மினிட்ஸ் கேப்ல கூட உங்களால சும்மாவே இருக்க முடியல. இவன் கதவை திறப்பானா திறக்க மாட்டானா, உள்ள போவோமா போக மாட்டோமா, இல்ல கிளம்பிடலாமான்னு உங்களுக்குள்ள பல திங்கிங் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. கரெக்டா? ஆமா, கதவை திறக்கலன்னா பொதுவாகவே இது தோணும் தானே. சரி, இதெல்லாம் எல்லாருக்கும் காமனா தோன்ற ஒரு விஷயம்தான். ஆனா இப்ப நான் ஒன்று கேட்பேன், அதுக்கு நீங்க உண்மையை சொல்லணும். அந்த 3 மினிட்ஸ்ல நீங்க இதை மட்டும் தான் யோசிச்சீங்களா, இல்ல வேற எதையாவது யோசிச்சீங்களா சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, இப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு இவர் அதை மட்டும் யோசிக்கல. அந்த டிராகன் இன்னைக்கு என்ன பிரச்சனையோட வரப்போறான், வீட்டுக்கு போனா இன்னைக்கு ஒய்ஃப் என்ன சண்டை போட போறா, பொண்ணு என்ன கேட்க போறா, இன்னைக்கு என்னென்ன பிரச்சனையெல்லாம் சந்திக்க போறோம் அப்படின்னு இது எல்லாத்தையும் அவர் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. பாத்தீங்களா, உங்களோட பிரச்சனையே இதுதான். உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க பாதி பேரோட பிரச்சனையே இதுதான். பிசிக்கலா ஒரு இடத்துல இருக்க வேண்டியது, ஆனா மைண்டை எல்லா இடத்துலயும் போட வேண்டியது. ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நீங்க இங்க இருக்கீங்கன்னா இப்ப இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு மட்டும் யோசிச்சாலே போதும். உங்களோட பாதி ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிடும். நீங்க தேவையில்லாம உங்க கிளைண்ட்டை பத்தி யோசிக்கிறதோ உங்க ஃபேமிலியை பத்தி யோசிக்கிறதோ இந்த இடத்துல யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. அது உங்களுக்கு ஒரு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் தானே. இப்போ உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு இவரும் கொஞ்ச நேரத்துக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்காரு. அவர் என்னெல்லாம் கிளாஸ் எடுத்தாரோ அதை நம்ம ஹீரோவும் இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு நல்லாவே ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகுது. இதுக்கப்புறம் இவர் ஃபேமிலி கூடயும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆஃபீஸ்லையுமே அந்த ரிசப்ஷன் லேடி ஏதாவது பிரச்சனை பண்ணா இவர் அப்படியே மூச்சு இழுத்து விட்டு எதுக்கும் டென்ஷன் ஆகாத அப்படின்னு அவருக்குள்ளேயே சொல்லிட்டு கேஷுவலாக போயிடுறாரு. இவங்க பொண்ணு ரொம்ப நாளா என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கு. அதனால இன்னைக்கு தன்னோட பொண்ணை வெளியில கூட்டிட்டு போறாரு. 2 பேரும் செம ஹாப்பியா போயிட்டு இருக்காங்க. சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி டிராகன் கிட்ட இருந்து கால் வருது. ஐயோ, இவனுக்கு இப்ப கால் பண்றான் அப்படின்னு அட்டன் பண்ணி என்னன்னு கேட்டா, ஏ லாயர், நீ எங்க இருக்க? நான் என் பொண்ணோட வெளியில போயிட்டு இருக்கேன். இல்ல நீ எங்க போனாலும் உடனே கிளம்பி என்ன பார்க்க வா. ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். அதாவது இந்த ஐஸ்கிரீம்னா என்னன்னா இவங்க 2 பேருக்கும் உள்ள ஒரு கோடு வேர்டு. டிராகன் ஏதாவது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான்னா ஐஸ்கிரீம்னு சொன்னா நம்ம லாயரும் கிளம்பி உடனே வந்துடணும். ஐயோ, இப்ப அவன் என்ன பிரச்சனை பண்ணி வச்சான்னு தெரியலையே அப்படின்ட்டு இவர் பொண்ணுகிட்ட, அம்மா ஒரு சின்ன வேலை இருக்கு, ஒரு அங்கிளை மட்டும் மீட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம போவோமா அப்படின்ட்டு வண்டியை மறுபடியும் ஆபீஸ் பக்கமே திருப்பிடுறாரு. நேரா இப்ப ஆபீஸ்க்கு வந்து அந்த ரிசப்ஷன் லேடி இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட, என் பொண்ணை கொஞ்ச நேரம் பாத்துக்கிறீங்களா, உள்ள ஒரு வேலை இருக்கு, முடிச்சுட்டு நான் உடனே வந்துடுறேன். ஹலோ, நான் ஒன்னும் பேபி சிட்டர் கிடையாது, ஓகே, தேவையில்லை, நான் வேற யார்கிட்ட விட்டுக்கிறேன் அப்படின்னு இவன் கோவமா வந்துடுறாரு. அப்படியே அவரோட இன்னொரு லாயர்கிட்ட அந்த பொண்ணை விட்டுட்டு நேரா இப்ப டிராகனை பாக்குறதுக்கு போறாரு. டிராகனை பார்த்து என்ன பிரச்சனைன்னு கேட்டா, நான் ஒருத்தனை அடிச்சு கொன்னுட்டேன். என்னது, அடிச்சு கொன்னுட்டியா? எப்போ, எங்க? நேற்று நைட்டு கொஞ்சம் போதையில இருந்தேன், அதனால தெரியாதனமா அடிச்சு கொன்னுட்டேன். எந்த இடத்துல? அது ஒரு சப்வேல. சரி, நீ கொலை பண்ணும்போது சுத்தி வேற யாராவது இருந்தாங்களா? ஆமா, கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து ஒரு ஸ்கூல் வேன் அங்க வந்துருச்சு. ட்ரிப்பு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்திருக்கும் போல. அந்த பசங்க எல்லாருமே என்னை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஐயோ, பஸ்ஸுக்குள்ள எத்தனை பேர் இருந்தாங்க? ஒரு 50 பேர் இருப்பாங்க. ஸ்கூல் பசங்கன்னா கண்டிப்பா அவங்க எல்லார்கிட்டயுமே ஃபோன் இருந்திருக்கும். அப்படின்னா உன்னை வீடியோவும் எடுத்திருப்பாங்க. ஆமா, என்ன வீடியோ எடுத்துட்டாங்க, இந்தா பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். நம்ம ஹீரோவை வாங்கி பார்த்தா அதுல இவர் தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. இவன் அதோட விடல, அந்த ஸ்கூல் பஸ்ஸுக்குள்ளேயும் ஏறி, இங்க பாருங்க யாராவது வீடியோ எடுத்தீங்க உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பசங்களையும் மிரட்டியிருக்கான். சரி டிராகன், இப்ப எதுக்காக என்ன வர சொன்ன? இது என்ன கேள்வி? நீ தானே என்னோட லாயர்? ஆமா, நான் லாயர், அவ்வளவுதான். நீ பண்ற தப்பெல்லாம் என்னால ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. நீ தான் அந்த கொலையை பண்ணன்றதுக்கு எவிடன்ஸ் தெளிவா இருக்கு. இப்ப என்னால என்ன பண்ண முடியும்? இந்நேரம் இந்த வீடியோ சோசியல் மீடியால எல்லாம் பயங்கரமா வைரல் ஆயிருக்கும். போலீஸும் இந்நேரம் நீ எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன் நமக்கு தெரியாது, இப்ப இந்த பில்டிங் கீழே கூட போலீஸ் இருக்கலாம். உன்னால இந்த பில்டிங்கை விட்டு கூட கீழே இறங்கி போக முடியாது. ஏய் அப்படி சொல்லாத. என்னால இந்த பில்டிங்கை விட்டு வெளியில போக முடியும். நீ நினைச்சா என்னால முடியும். நான் நினைச்சாவா? நான் என்ன பண்ண முடியும்? நீ கார்ல தானே வந்த, நான் உன்னோட கார் டிக்கியில உட்காந்துக்கிறேன். யாருக்கும் தெரியாம என்ன வெளியில கூட்டிட்டு போயிடு. என்ன விளாடுறியா? நான் என் பொண்ணு கூட வந்திருக்கேன். என் பொண்ணு இருக்க கார்ல எல்லாம் உன்ன மாதிரி ஒரு ஆளை என்னால ஏத்த முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ போட்டு அடிச்சு, என்ன மாதிரி ஒரு ஆள்னா நான் என்ன அவ்வளவு கேவலமா? இந்த பில்டிங்கை விட்டு நீ தான் என்ன வெளியில கூட்டிட்டு போகணும். அப்படி கூட்டிட்டு போல உன்னையும் பொண்ணையும் நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான் நம்ம ஹீரோ. சரி, இதுக்கெல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது.
ஒன்றும் இல்லை, அவனை டிக்கியில் ஏற்றுறோம், காரை எடுக்கிறோம், லேக் ஹவுஸில் அவனை ட்ரா பண்ணுறோம், அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு அவரை ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்போ வெளியில் வராரு. அப்படியே கட் பண்ணி ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சிட்டாங்க. இப்போ செகண்ட் எபிசோட ஓப்பன் பண்ணா நம்ம டிராகனோட அந்த வீடியோ இருக்குல்ல, பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு. போலீஸ் இதெல்லாம் பார்த்துட்டு வேலையா நம்ம அவனை பிடிச்சே ஆகணும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு லேடி போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஹீரோவோட போட்டோவை காமிச்சு டிராகனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நேரா இவன் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வருவான், அதனால இவர் மேலேயும் ஒரு கண்ணு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படியே இப்போ நமக்கு பார்க்கிங் லாட்டை காமிக்கிறாங்க. டிராகன் இருக்கால, அவன் அழகா ஏறி நம்ம ஹீரோட கார் டிக்கில உட்காந்துக்கிறான். அவனுக்கு ஒரு அடியாள் மாதிரி ஒருத்தர் இருக்கான். அவன், டிக்கில இருக்கீங்க, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணிலாம் வேணுமா? நான் என்ன டூரா போறேன், இன்னும் 10 நிமிஷத்துல என்னோட லேக் ஹவுஸ் வந்துடும், நான் இறங்கிடுவேன், அதெல்லாம் எதுவும் வேணாம், வெளியில எதுவும் பிரச்சனை வராம நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் இப்ப கார் எடுத்துட்டு வெளியில வந்தா கரெக்டா போலீஸ் வந்து காரை மடக்கிடுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து, உங்க காரை நாங்க சர்ச் பண்ணணும். சர்ச்சா? எதுக்காக? உங்ககிட்ட சர்ச் வாரண்ட்லாம் இருக்கா? நீங்கள் ஒன்றும் டிராஃபிக் போலீஸ் கிடையாது, இது மாதிரி வண்டியை நிப்பாட்டி சர்ச் பண்ணுறதுக்கெல்லாம். சரி, ஓகே, நான் சர்ச் பண்ணலை, நான் கேட்குற கேள்விக்கு பதில சொல்லுங்க. காலையிலேருந்து நீங்கள் டிராகனை மீட் பண்ணீங்களா? அவரை மீட் பண்ணி பேசினேன். இப்போ கூட என் கார் டிக்கில தான் அவர் இருக்காரு, வேணும்னா திறந்து பாருங்க. இல்லை அதெல்லாம் தேவையில்லை. அப்படின்னா நான் என் பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வெளியில் போயிட்டு இருக்கேன், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இப்போ காரில் போயிட்டு இருக்கும்போதே எக்மன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட இருந்து கால் வருது. இது யாருன்னா அந்த லேடி போலீஸ் தான். இவங்க 2 பேரும் கிளாஸ்மேட்ஸா இருந்தவங்க, ஆனா இப்ப அந்த அளவுக்கு டச்ல கிடையாது. அவங்க கால் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, ஒன்னும் இல்ல, பொண்ணோட சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வெளியில போயிட்டு இருக்கேன். சரி, உங்க கிளைண்ட் டிராகனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நான் தான் சொன்னேனே, நான் என் பொண்ணு கூட இருக்கேன்னு. இன்னும் நான் வேலையை பத்திலாம் எதுவுமே யோசிக்கல, வந்துதான் டிராகன் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கணும். சரி, ஓகே, உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா எங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போனை வச்சிடறாங்க. நேரா இப்ப நம்ம டிராகனோட லேக் ஹவுஸுக்கும் வந்து காரை நிப்பாட்டிடுறாங்க. அங்க ஒரு குட்டி லேக்கு, ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்கும். இதையெல்லாம் பார்த்ததுல நம்ம எமிலிக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம டிராகன் இருக்கால, டிக்கியை போட்டு தட்டிக்கிட்டே இருக்கான். ஏய், வந்து கதவை தரடா, மூச்சு முட்டுது அப்படின்னு. எமிலியும், அப்பா என்ன டிக்கியில ஏதோ சத்தம் கேட்குது? அது ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத, அப்பா பார்த்துக்கிறேன். சரி வாங்கப்பா, உள்ள போய் விளையாடலாம். அப்பாக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துட்டா. அப்பா, இங்கேயும் வந்து வேலையா? இன்னைக்கு நீங்க எந்த வேலையும் பார்க்க கூடாது, ஃபுல் டே ஏன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அப்படியே இப்ப நம்ம ஹீரோ அந்த மைண்ட்ஃபுல் கிளாஸுக்கு போனார்ல, அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை ரீகால் பண்ணி பாக்குறாரு. அவர் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு, என்னன்னா, உன் கண்ணுக்கு முன்னாடியே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா நீ அந்த ஸ்ட்ரெஸ் பக்கம் போகாத, இன்னொரு பக்கம் பாரு, அந்த பக்கம் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும், நீ அந்த பக்கத்தை நோக்கி போ. அப்படி போனா உன் வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப இந்த பக்கம் டிராகன், அவன் ஸ்ட்ரெஸ், இந்த பக்கம் பொண்ணு, அது சந்தோஷம். இப்ப டிராகனை டிக்கிக்குள்ள இருந்து இவர் திறந்து விட்டாருன்னா அவன் ஏதாவது லூசுத்தனமா பேசிக்கிட்டே இருப்பான். அது நம்ம ஹீரோக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஆனா அதுவே பொண்ணு கூட விளாண்டா அவருக்கு சந்தோஷம் அதிகமாகும். அதனால இவர் என்ன பண்ணிடுறாரு, அவனை டிக்கிக்குள்ளே வச்சு லாக் பண்ணிடுறாரு. அப்படியே காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் இவர் பொண்ணு கூட செம்மையா விளாண்டு என்ஜாய் பண்றாரு. நல்லா விளாண்டதுல எமிலியும் இப்ப டயர்ட் ஆயிடுச்சு. கொண்டு போய் தூங்க வச்சுட்டு இவர் ஒரு சரக்கு பாட்டில் எடுத்துட்டு அந்த லேக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாரு. அந்த லேக்ல ஒரு ஆளு இப்ப போட் ஓட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்து ஹாய் அப்படின்னு கையை காமிக்கிறான். இவரும் பதிலுக்கு ஹாய்னு சொல்றாரு. அப்படியே இப்ப நைட்டு தூங்கிட்டு காலையில விடிஞ்சிருது. இவங்க வழக்கம் போல வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி உட்காடுறாங்க. ஆனா கார் ஃபுல்லா பயங்கரமான பேட் ஸ்மெல்லு. இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது, டிராகனு டிக்கிக்குள்ளேயே செத்து போயிட்டான்னு. அப்பா, என்னப்பா பயங்கரமான ஒரு பேட் ஸ்மெல் வருது? ஆமால, பேட் ஸ்மெல் வருது இல்ல. சரி, நம்ம கார் எடுத்துட்டு போகும்போது விண்டோவை கீழே இறக்கி விட்டுக்கலாம், ஸ்மெல் வராது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இவரு நேத்து காலையில இருந்து போனை ஆன் பண்ணவே இல்லை, இப்பதான் ஆன் பண்றாரு. மெசேஜா வந்து குமியுது, டிராகனை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி. இதுல டிராகனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவனோட பேரு டோனி. அவன் தான் கேட்டுக்கிட்டே இருக்கான், இங்க பாரு, நீ எப்ப ஃப்ரீயா இருந்தாலும் எனக்கு உடனே கால் பண்ணு, நான் டிராகனை மீட் பண்ணணும், அது இதுன்னு மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கான். நேரா அப்ப வீட்டுக்கு கொண்டு வந்து காரா நிப்பாட்டிடுறாரு. நம்ம கேத்தரினா வெளியில வந்து, எமிலி அப்பா கூட நல்லா என்ஜாய் பண்ணியா? சூப்பரா என்ஜாய் பண்ணமா. சரி, நீ உள்ள போய் ஃப்ரெஷ் ஆக அப்படின்னு சொல்லி பாப்பா உள்ள அமைச்சிடுறாங்க. ஜான், நீ இப்ப ரொம்பவே மாறிட்ட, எங்க கூட எல்லாம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ற, இரு உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவங்களும் உள்ள போயிடுறாங்க. அப்பாடா, எல்லாரும் உள்ள போயிட்டாங்க, இப்ப போய் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு இவரும் கார்ல ஏறி உட்கார்றாரு. ஆனா இவர் ஒரு லாயரு, இதுக்கு முன்னாடி பாடியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணதே கிடையாது. கரெக்டா பண்ணிடுவோமா மாட்டோமான்னு இவருக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப காரை ரிவர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாரு. கரெக்டாங்க டோனியும் நம்ம டிராகனோட அடியாலும் வந்துடுறான். ஐயோ இவனுங்களா அப்படின்னு இப்ப கேஷுவலா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம டோனி இப்ப ஹீரோ கிட்ட வந்து, ஏன் போன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிற, டிராகன் எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ, நம்ம டோனி இருக்கான்ல, அவன் ஒரு நாய் வளர்க்குறான். அந்த நாய் பயங்கரமா குலைச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா காருக்கு பின்னாடி டெட் பாடி இருக்குல்ல, அதை அந்த நாய் கண்டுபிடிச்சிருச்சு. என்ன கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிற, டிராகன் எங்க? இல்ல, டிராகன் வந்து அவர் இருக்க இடத்த யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்காரு. ஓ அப்படின்னா சரி, நீ எங்க கிட்ட சொல்ல வேணாம், ஆனா பிளான் பண்ணபடி எல்லாம் பக்காவா போத்தல. எல்லாமே பக்காவா போயிட்டு இருக்கு.
அப்படின்னா நல்லது. சரி, கார்ல என்ன ஒரு பேட் ஸ்மெல் வருது, அதுவும் டிக்கி பக்கம் இருந்து வர மாதிரி தெரியுது அப்படின்னு இவன் டிக்கி கிட்ட போறான். டக்குன்னு நம்ம ஹீரோ டோனியை கூப்பிட்டு, ஒன்றும் இல்லை, இப்பதான் வீட்டுக்கு மீட் வாங்கிட்டு வந்தேன், அந்த ஸ்மெல்லா இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டிராகன் பத்திரமா தான் இருக்காரு, நீங்க அவரை பத்தி கவலைப்படாதீங்க. சரி ஓகே, டிராகனை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோ கிளம்பி நேரா மறுபடியும் அந்த லேக் ஹவுஸுக்கே வராரு. அந்த லேக் ஹவுஸ்க்குள்ள ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒன்று இருக்கு. அதுக்குள்ள கொண்டு போய் இப்ப காரை நிப்பாட்டிடுறாரு. டிக்கியை திறந்தா அவருக்கு ஸ்மெல்லு தாங்கவே முடியல, குடலை பரட்டுது. சரி, எப்படியாவது இவனை இழுத்து வெளியில போட்டுடலாம் அப்படின்னு இழுத்து பாக்குறாரு. அவனை இழுக்கவே முடியல. சரின்னு இந்த மண்ணெல்லாம் தோண்டுவோம்ல, அதை எடுத்துட்டு வந்து அவன் வயிற்றுக்குள்ள விட்டு இப்படி தூக்கி பார்ப்போம், கண்டிப்பா வெளியில வந்துடும் அப்படின்னு அமுக்குனா அந்த குச்சி மட்டும் தனியா உடச்சிக்கிட்டு வந்துருது. சரின்னு இப்போ ஒரு கொக்கி எடுத்து அவனோட பெல்ட்ல மாட்டி ஒரு பக்கம் கயிறை கட்டி இப்படி பொறுமையா இழுக்கிறாரு. அப்பதான் அவன் மேலேயே வரான். அவனை அப்படியே தொங்க விட்டுட்டு காரை கொண்டு போய் இப்ப வெளியில நிப்பாட்டிட்டு வராரு. அப்படியே ஒரு துணியை கீழே விரிச்சு அவன் அது மேல படுக்க போட்டுறாரு. இப்ப இவர் ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு இவர் உடம்பு ஃபுல்லா கவர் பண்ணிக்கிறாரு, கையில க்ளவுஸ் மாட்டிக்கிறாரு, எல்லாமே பண்ணிட்டு இந்த மரம் வெட்டுற மிஷின் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து டிராகனை துண்டு துண்டா வெட்டிடுறாரு. இதுக்கப்புறம் தான் அதையெல்லாம் ஒரு வண்டியில வச்சு எடுத்துக்கிட்டு அந்த லேக் பக்கத்துல வராரு. இந்த கட்டையெல்லாம் இருக்கிற மிஷின் இருக்குல்ல, அதுக்குள்ள ஒவ்வொரு பார்ட்டா போட்டு ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் டக்குனு இவருக்கு ஒண்ணு ஞாபகம் வருது, ஐயோ கட்டை விரல் அப்படின்னு. ஏன்னா நம்ம டிராகன் இருக்கான்ல, அவன் சைன்லாம் பண்ண மாட்டான், கை நாட்டு தான் வைப்பான். அதுவும் அவன் கட்டை விரல்ல ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிளோட தான் அவன் கை நாட்டு வைப்பான். அப்படியே அவனோட ஆள்காட்டி விரல்ல ஒரு மோதிரமும் இருக்கு. அந்த மோதிரத்தை கழட்டி பாக்குறாரு, ஆனா கலட்டவே முடியல. சரி வேற வழி இல்லை அப்படின்னு கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் தனியா கட் பண்ணி எடுத்துடுறாரு. இப்ப டிராகனோட சைன் வேணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அந்த கட்டை விரலை வச்சு இவரே சைன் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு டிராகன் என்கிட்ட பத்திரமா தான் இருக்கான் அப்படின்னு ஒரு கதை கட்டிடலாம். அப்புறம் அந்த மோதிரம் இருக்க விரல மிஷினுக்குள்ள போட்டு அந்த மோதிரம் ஒருவேளை அறப்படாம போயிருச்சுன்னா என்ன பண்றது, அதனால அந்த விரலையும் கட் பண்ணிட்டாரு. இப்ப அந்த மிஷின்ல போட்டு துண்டு துண்டு ஆக்குனாருல, அந்த மிஷினையும் இப்ப கழுவிட்டாரு. மொத்தமா எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிட்டாரு. நம்ம லேடி போலீஸ் கிட்ட ஒருத்தர் வந்து, நான் உங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜ் கொண்டு வந்திருக்கேன், போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுல என்ன இருக்குன்னா, டிராகனோட லேக் ஹவுஸ்ல நம்ம ஹீரோ உட்கார்ந்து இருக்குது அந்த போட்டோல இருக்கு. இந்த போட்டோவை எடுத்தது யாருன்னா, லேக்குக்குள்ள ஒருத்தன் போட் ஓட்டிட்டு போகும்போது நம்ம ஹீரோக்கு ஹாய் அப்படின்னு சொல்லி காமிப்பான்ல, இப்பதான் நம்ம காமிக்கிறாங்க அவன் கையில கேமரா இருந்திருக்கு. நம்ம ஹீரோ பண்ற எல்லாத்தையும் அவன் போட்டோ எடுத்துட்டு இருந்திருக்கான். இப்பதான் நம்ம போலீஸ்க்கு இவரு மேல சந்தேகம் வருது. டிராகன் காணாம போன அன்னைக்கு அவனோட லேக் ஹவுஸ்ல இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்படியே இப்ப நமக்கு ஹீரோவா காமிக்கிறாங்க. அவர் அன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரோ அந்த எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு நெருப்புல எரிச்சிட்டு இருக்காரு. அந்த 2 விரல கட் பண்ணி எடுத்தாருல, அது ஒரே ரத்தமா இருக்கு. சரி காயட்டும் அப்படின்னு ஒரு கட்டை மேல வச்சிருக்காரு. அப்பாடா எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சாச்சு அப்படின்னு ஜாலியா சரக்கு அடிச்சிட்டு இருக்கப்போ அங்க ஒரு காக்கா வந்து அந்த ஆள்காட்டி வரல மட்டும் தூக்கிட்டு போயிடுது. நம்ம ஹீரோ போச்சுடா அப்படின்னு சொல்லி கத்தும்போது செகண்ட் எபிசோட முடிச்சிடுறாங்க. இப்ப தேர்ட் எபிசோட ஓபன் பண்ணா ஸ்டார்டிங்ல கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரிங் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் மாட்டினால அவனை தான் காமிக்கிறாங்க. அவன் ஒரு காடு மாதிரி இருக்கு, அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு 7 தான் இருக்கான். திடீர்னு வந்து ஒருத்தன் அவனை சுட்டு போட்டு போயிடுறான். அப்படி இப்ப நமக்கு ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் அந்த கட்டை விரல என்ன பண்ணிருக்காரு, ஃப்ரிட்ஜுக்குள்ள பத்திரமா வச்சிருக்காரு. ஏன்னா வெளியில வச்சிருந்தா அழுகி போயிடும்ல, அதுக்காக. இவர் இப்பெல்லாம் ஆபீஸ்க்கு கார்ல போகவே பயப்படுறாரு. ஏன்னா அந்த காருக்குள்ள ஒருத்தன் செத்து போனால, அதனால மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சுதான் ஆபீஸ்க்கே போறாரு. அந்த ரிங் கேஸ்ல மாட்டினவன் இருக்கான்ல, அவனோட பேரு மூரட். அவனை இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுட்டு கொன்னாங்கல்ல, அதுக்கு முன்னாடி நடந்த சீன்ஸ் தான் இப்ப காமிக்கிறாங்க. அவன் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, உனக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுவும் டிராகனை பத்தி, இன்னைக்கு நைட்டு நம்ம மீட் பண்ணலாமா? ஓகே அப்படின்ட்டு அவனும் போனை வச்சிருக்கான். இப்ப நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு போனா ரிசப்ஷன்ல லேடி இருப்பாங்கல்ல, அவங்க உங்களை கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு கூப்பிட்டாங்க, உள்ள போங்க அப்படின்னு. இப்ப ஹீரோ உள்ள போறாரு. எதுக்குன்னா இவருக்கும் ரிசப்ஷன் லேடிக்கும் எப்போதுமே பிரச்சனை நடந்துட்டே இருக்கும்ல, அந்த லேடி இவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காக தேவையில்லாம அந்த லேடி கூட நீங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு உங்க பொண்ணை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. உங்க பொண்ணு என்ன பண்ணிருக்கு தெரியுமா, செவுத்தல் ஃபுல்லா கிறுக்கி வச்சிருக்கு. இங்க பாருங்க, நானே வாலண்டியரா போய் அந்த லேடி கிட்ட பிரச்சனை பண்ணதில்லை. அவங்க ஏதாவது கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லுவேன், அவ்வளவுதான். இல்ல அப்படியெல்லாம் இந்த கேஸ்ல உங்களை ஈஸியா விட்டுட முடியாது. அப்படியா, என்ன ஈஸியா விட்டுற முடியாதா? சரி, இதுவே ஒரு பெரிய விஷயம் பேசிட்டு இருக்கீங்களே. நம்மளோட கிளைண்ட் டிராகன் இருக்காருல, அவர் ஒரு கொலை பண்ணிருக்காரு. அதை 50 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ வேற எடுத்திருக்காங்க. சோஷியல் மீடியா ஃபுல்லா இப்ப அதுதான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. நான் ஜஸ்ட் உங்களோட ஃபார்ம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இப்ப நான் நினைச்சா கூட இந்த ஃபார்மை விட்டுட்டு இன்னொரு ஃபார்முக்கு என்னால வேலைக்கு போக முடியும். ஆனா உங்களால கிளைண்ட்டை மாத்த முடியுமா? மாத்த முடியாது. டிராகனுக்காக நீங்க தான் போலீஸ் அது இதுன்னு அலையணும். அப்படி அலைஞ்சும் ஒருவேளை உங்களால டிராகனை காப்பாற்ற முடியாம போயிடுச்சுன்னு வைங்க, டிராகன் உங்களை சும்மாவா விடுவான்? உங்களை மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தையும் சேர்த்து கொண்டுடுவான். இப்ப என்ன நீங்கள பிளாக்மெயில் பண்றியா? சேச்சே, நான் பிளாக்மெயில்லாம் பண்ணல.
சரி, இப்போ உனக்கு என்னதான் வேணும் அதை சொல்லு. ஒன்றும் இல்லை, எனக்கு 10 மாச சம்பளத்தை கையோட கொடுத்துருங்க. நான் இந்த ஃபேம் விட்டு வெளியில போயிடுறேன். அப்படி நான் போயிட்டேன்னா டிராகன் எனக்கு ஃபுல் கிளையண்டா மாறிடுவான். அதுக்கப்புறம் நம்ம அவன்கிட்ட ஒரு NDA சைன் பண்ணி வாங்கிடலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். என்ன ஓகேவான்னு கேட்டா இவங்க எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, நீங்க சைலண்டா இருக்கிறத பார்த்தா இதுக்கெல்லாம் ஓகேன்னு எனக்கு தோணுது அப்படின்ட்டு அந்த ஆபீஸ்ல இருந்து இவரோட டாக்குமெண்ட்ஸ், சீக்ரெட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. வெளியில வந்தா டோனி கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. டோனி ஒரு கட்டத்துல பயங்கர டென்ஷன் ஆயிடுறான். இவன் ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. அப்படியே அந்த 3 ஆபீசரும் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, சரி நீ சொன்ன எல்லாத்துக்குமே நாங்களும் ஒத்துக்கிறோம். நீயும் டிராகனும் எங்களுக்கு ஒரு சைன் பண்ணி கொடுத்துருங்க. சரி ஓகே, சைன் பண்ணிடுறோம். ஆனா இன்னைக்கு என்னால வர முடியாது, நான் ஃப்ரீயா இருக்கப்ப வரேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. இவரு வீட்டுக்கு இப்ப மெட்ரோ ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கப்போ பக்கத்துல பார்த்தா அந்த அடியால் வந்து உட்காடுறான். ஜான், என்ன ட்ரெயின்ல வந்துட்டு இருக்க? உன்னோட கார்ல எதுவும் பிரச்சனையா? இல்ல கார்ல எதுவும் பிரச்சனை இல்ல, சும்மா ட்ரெயின்ல போலாமே தோணுச்சு, அதான் வந்தேன். சரி, டோனி உனக்கு கண்டினியூஸா கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஆனா நீ எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஏன்? எடுக்க கூடாதுன்னுலாம் இல்ல, கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதான் எடுக்க முடியல. சரி, கூடிய சீக்கிரமே நாங்கள் டிராகனை மீட் பண்ணணும், அதுக்கான ஏற்பாடை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப அந்த 3 ஆபீசர்ஸும் நம்ம டிராகனோட சைனை கேட்டிருக்காங்க. அவன் சைனே அந்த கட்டை விரல் தான். அந்த கட்டை விரல் ஃப்ரிட்ஜுக்குள்ள பத்திரமா இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அழுக ஆரம்பிக்குது. அதுக்காகவே இவர் வீட்டுக்கு வரும்போது ஒரு ஜெல்லு வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த ஜெல்லுல அந்த விரலை போட்டோம்னா இன்னும் கொஞ்ச நாள் அழுகாமே இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த விரல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. அதெல்லாம் தொடச்சிட்டு இப்ப அந்த ஜெல்லுக்குள்ள வச்சிடறாரு. அந்த ஜெல்லுக்குள்ள வச்சதுக்கு அப்புறம் அந்த ஜெல்லு காயணும். அதுக்கு என்ன பண்றாரு, ஹேர் ட்ரையர் இருக்குல்ல, அதை எடுத்து அடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே அந்த கிளாஸ டேபிள் ஃபேனை போட்டு வச்சிருக்காரு. இப்ப ஒரு வழியா அந்த விரலை பதப்படுத்தி இப்ப ஒரு பேப்பர் எடுத்து அந்த சைனை வச்சு பாக்குறாரு. பர்ஃபெக்டா விழுந்துருது. இப்பதான் அவருக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. மூரட் கால் பண்ணி டிராகன் விஷயமா இம்பார்ட்டண்டா பேசணும்னு சொல்லி கூப்பிட்டான்ல, அதனால நேரா இப்ப அவனை மீட் பண்றதுக்காக போறாரு. அங்க போய் பார்த்தா அவன் செத்து கிடக்குறான். பக்கத்துல போலீஸ் எல்லாம் நிக்கிறாங்க. ஐயோ அப்படின்னு இவர் திரும்பி போலான்னு போறப்ப அந்த லேடி போலீஸ் பாத்துறாங்க. இவங்க 2 பேரும் தான் கிளாஸ்மேட் ஆச்சே. நம்ம ஹீரோட பேரை சொல்லி, நெல்லு வரேன் அப்படின்ட்டு அவங்களும் இப்ப பக்கத்துல வராங்க. ஹாய், என்னாச்சு? என்ன இங்க நிக்கிற? ஒன்னும் இல்ல, யாரோ உன்னை சுட்டு கொண்டுட்டாங்க, அதுக்காக தான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். சரி, ஒரு கிரைம் சீனுக்கு நீ எதுக்கு இங்க வரணும்? இந்த மாதிரிலாம் வரக்கூடாது, வந்தீங்கன்னா போலீஸ் உன்னையும் சந்தேகப்படுவாங்க. சரி, அந்த டிராகனை பத்தி உனக்கு ஏதாவது தெரிய வந்துச்சா? இல்ல, அவரை பத்தி நான் எதுவுமே கேள்விப்படல. அப்படின்னா அவர் காண போன அன்னைக்கு எதுக்காக உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு அந்த லேக் ஹவுஸுக்கு போன? இப்ப என்ன நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்களா? இல்ல, நாங்க சந்தேகம் பண்ணல. நீ எதுக்காக அங்க போனன்னு சொன்னா நாங்க விட்டுட போறோம், அவ்வளவுதானே? சரி, அந்த லேக் ஹவுஸ்ல என்னையும் என் பொண்ணையும் பாத்தீங்க, அங்க டிராகனை பாத்தீங்களா? டிராகனை அந்த போட்டோல நாங்க பாக்கல. மேபி அவனை நீ மறைச்சு வச்சிருந்தா ஒன்னு பண்ணுவோம். உன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு என்னோட டீமை கூட்டிட்டு வந்து நான் சர்ச் பண்றேன், அங்க டிராகன் இருக்கானா இல்லையான்னு அப்ப தெரிஞ்சிடும் அப்படின்னு இவரு பயப்படுறாரு. ஏன்னா டிராகனோட கட்ட விரல் இவரோட ஃப்ரிட்ஜில தான் இருக்கு. போலீஸ் வந்து பார்த்தாங்கன்னா தொக்கா மாட்டிக்குவாரு. நீ தேவையில்லாம என்ன சந்தேகப்படுறதை விட்டுட்டு டிராகன் எங்க இருக்காருன்னு கண்டுபிடி அப்படின்ட்டு நைஸா கிளம்பிடுறாரு. நேரா இப்ப குடுகுடுன்னு வீட்டுக்கு வந்து அந்த விரலை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு ஜெல்லெல்லாம் வாங்கியிருந்தாருல்ல, அது எல்லாத்தையும் இப்ப டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா அப்ப வீட்டோட கதவை யாரோ தட்டிக்கிட்டே இருக்காங்க. யாரு அப்படின்னு கேட்டா, நான் டோனி, கதவை தர. ஐயோ, டோனியா? முதல்ல இந்த விரலை எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணணுமே அப்படின்னு லெட்டின்குள்ள போட்டு ஃபிளஷ் பண்ணி பாக்குறாரு. ஃபிளஷ் ஆகவே மாட்டேங்குது. ஐயோன்ட்டு மறுபடியும் கையை விட்டு எடுத்து அவரோட பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறாரு. டக்குன்னு இப்ப டோனியும் கதவை திறந்துக்கிட்டு உள்ள வந்துடுறான். அவன் தான் எப்போதுமே ஒரு நாயோட தானே வருவான். நம்ம ஹீரோ அந்த நாயை பார்த்துட்டு, நாயெல்லாம் வீட்டுக்குள்ள விடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது கரெக்டா இவரோட பாக்கெட்டை பார்த்து குலைச்சுக்கிட்டே இருக்கு. டோனி இப்ப நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடறான். இந்த நாய் குலைச்சுக்கிட்டே இருக்கு. இவரும் பயந்து போய் பின்னாடி போய்கிட்டே இருக்காரு. வேணா, கிட்ட வராத அப்படின்னு கிச்சன் டேபிள் மேல ஏறி உட்காந்துக்கிறாரு. ஐயோ, இது என்ன குலைச்சுக்கிட்டே இருக்கே, இப்ப இந்த விரல என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு அந்த விரல் எடுத்து நாய்க்கே சாப்பிட கொடுத்துட்டாரு. அவர் சாப்பாடு கொடுத்த உடனே அந்த நாய் இப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஆயிடுது. டோனி, இங்க பாரு, இது ரொம்ப ஸ்வீட்டான நாய், என் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு பத்தியா அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்காரு. இங்க பாரு, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. இன்னும் டிராகனை நான் 3 நாள்ல மீட் பண்ணணும். நீ மீட் பண்ண வைக்கிற, அப்படி நீ வைக்கல 3வது நாள் நீ செத்து போயிடுவ அப்படின்னு மிரட்டிட்டு போறான். நம்ம ஹீரோக்கு இப்ப கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. எதுனாலன்னா அந்த விரல எப்படியோ நாய் வயிற்றுக்குள்ள போக வச்சுட்டாரு. நம்ம ஹீரோ கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா அது கடவுளுக்கு பொறுக்காது போல. அந்த காக்கா ஆள்காட்டி விரல தூக்கிட்டு போச்சுல்ல, அங்க ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அந்த பார்ட்டியில சரக்கு பாட்டில் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த பாட்டிலுக்குள்ள வந்து டோப்புன்னு அந்த விரல் விழுகுது. அப்படியே கட் பண்ணி 3rd எபிசோடு முடிச்சிட்டாங்க. அடுத்தடுத்த எபிசோட்ஸை அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். இந்த 3 எபிசோட்ஸும் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்.